இந்த பட்டிமண்டபத்தினுடைய நிறைவுரையை நிகழ்த்துவதற்காக கும்பகர்ணன் அணி சார்ந்து பேச வருகிறார் திருமதி பௌசியா பானு அவர்கள். தமிழ் நிறைந்த அவைக்கு என் தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். பெருமக்களே, இந்த மண் அதிசயமான மண். எல்லா பொருட்களையும் மட்கி சிதைக்கும் இந்த மண் தான் சீதையை பிரசவித்தது. அதனால் இந்த மண்ணிலிருந்து ஒரு செடியை நீங்கள் பிடுங்க நினைத்தாலும் இந்த மண் ஒட்டி கொண்டுதான் வரும். அதனால்தான் ராவணன் சீதையை கவர்ந்து செல்ல நினைத்த போது அவளை தனியே கவர்ந்து செல்ல முடியாமல் இந்த மண்ணோடு பர்ணசாலையை பெயர்த்து கொண்டு செல்லுகிறான். இது தருகின்ற செய்தி, நாம் எங்கு வேண்டுமானாலும் புலம்பெயர்ந்து வாழலாம், நம் குழந்தைகளை எங்கு வேண்டுமானாலும் சென்று வாழ வைக்கலாம். ஆனால் அமெரிக்க வாழ் தமிழர் என்றோ லண்டன் வாழ் தமிழர் என்றோ இந்த மண் உங்கள் பின்னால் ஒட்டி கொண்டேதான் இருக்கும் என்பது இந்த செய்தி. நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இந்த மண் அதிசயமான மண். சிலப்பதிகாரத்தில் கண்ணகியினுடைய கண்ணீர் மதுரையை எரித்தது. பசி என்னும் பெரும் நெருப்பை அணைப்பதற்காக வடலூரில் வள்ளலார் ஒரு அணையாத நெருப்பை ஏற்றி வைக்கிறார். நீர் நெருப்பை உண்டாக்குவதும் நெருப்பு இன்னொரு நெருப்பை அணைப்பதும் இந்த மண் வித்தியாசமான மண், அதிசயங்கள் நிறைந்த மண். காலமெனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு என்று சொன்னானே கண்ணதாசன். இந்த கம்ப சரித்திரம் அதிசயம், கம்பன் அதிசயம், கம்பன் படைத்த கதாபாத்திரங்கள் அனைத்தும் அதிசயம். எங்களுக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. அறக்குலத்திலேயே பிறந்து அறத்தின் வழியிலேயே வாழ்ந்து அறத்தின் வழியே இறப்பதில் என்ன அதிசயம் இருக்கிறது? பரதனுக்கும் இலக்குவனுக்கும் அது வாய்த்தது. அரக்கர் குலத்தில் பிறந்து அறத்தின் வழி நின்று அறத்துக்காகவே மடிந்து போன கும்பகர்ணனை தானே நாம் எடுத்துக்காட்ட வேண்டும் இன்றைய இளைஞர்களுக்கு. டாக்டர் புள்ள டாக்டரா இருக்கிறதும், வக்கீல் புள்ள வக்கீலா இருக்கிறதும், ஆசிரியர் புள்ள சரியா இருக்கிறதுலையும் எந்த சிறப்பும் இல்லை. திருடன் புள்ள போலீஸ்காரனா இருக்கிறதுல தான் சரி. கேள்வி, இன்றைய இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக பெரிதும் விளங்கும் கதாபாத்திரம், கம்பனின் கதாபாத்திரங்கள் அத்தனையும் இன்றைய இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டுகள் தான். ஒன்று, எப்படி வாழ வேண்டும் என்பதற்கோ இல்லை எப்படி வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்கோ கம்பன் தன்னுடைய பாத்திரங்களின் வழியாக நமக்கு கதாபாத்திரங்களை அமைத்துக் கொடுக்கிறார். இப்ப அந்த தலைப்பை இப்படி சொல்றேன். அவங்க அறமும் தொண்டும் என்று பேசினார்கள். ஐயா, அறமும் தொண்டும் உயர்ந்த இடத்தில் இருப்பவை. ஆனால் அன்பும் நன்றி உணர்ச்சியும் அடிப்படையானது. நாய்க்கு இருக்கிறது நன்றி. ஒரு ரொட்டி துண்டை வாங்கி போட்டதற்காக காலம் முழுக்க வாளை ஆட்டிக்கொண்டே இருக்கிறதே ஒரு நாய். தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய குழந்தைகளை, பெற்றோர்களை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாத போது நீங்கள் அறத்தை அவனிடம் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அவனுக்கு நாம் அடிப்படையில் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அதுதானே. இவர்கள் எல்லோரும் மனிதர்களை புனிதர்களாக்குவதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் மனிதர்களை மனிதர்களாக்க வேண்டும் என்பதற்காக கும்பகர்ணனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். எந்த இடத்தில் இருந்து கொண்டு அவன் பேசினான் என்பதுதான் சிறப்பு. அண்ணங்க அவர் சொன்னார், புலம்பல் கதாபாத்திரம்னு சொன்னார். அந்த புலம்பல் இருக்கிறதே அது தாயினுடைய புலம்பல். அது அவன் தம்பியாக புலம்பவில்லை, தாயாக புலம்பினான். அண்ணா, நீ செத்து போயிருவ, நான் செத்து போயிருவேன், நான் செத்துட்டேன்னா நீ அவளை விட்டுடுன்னு சொன்ன. அந்த தான் செத்து போயிடுவேன்னு சொன்னப்ப கூட பாருங்க, ஒன்னால நான் சாவேன்னு கும்பன் சொல்லவே இல்லைங்க. விதி ஒன்று பிடர் பிடித்து உந்துகின்றது. ஆனா என் படனைய பிடிச்சி தள்ளி விடுதுனா என்னைய சாக சொல்றதுக்கு விதி நீன்னு சொல்லலைங்க. அந்த அன்பு இருக்கிறதா என்று நம்மிடம்? விதிய காரணம் சொல்லிட்டு போனா நான் தோத்துடுவேன், நான் செத்துடுவேன், ஆனா நீயாவது பழச்சுக்கணும்னா அந்த பெண்ணை விடு என்று அண்ணன் மீது அவன் காட்டியது இருக்குல்ல, அது தம்பியின் புலம்பல் இல்லை, அது தாயின் புலம்பல். இன்னொன்னு சொல்றேன், கடைசியா ராமனிடத்தில் எல்லாரும் கும்பகர்ணனை ராமன் கொன்றான் என்று தானே நாம் பேசுகிறோம். ராமன் கும்பகர்ணனை கொல்லவில்லை, எதிரில் நின்றதால் அவன் எதிரி இல்லை என்பது ராமனுக்கு தெரிந்தது. அதனாலதான் இவன் யாருன்னு கேட்டான். எதிரில் நின்றதால் அவன் எதிரி இல்லை, சூழ்நிலையின் காரணத்தால் அவன் அப்படி நிக்கிறான். இவன் யார்? இவனை பார்த்தா நமக்கு எதிரி மாதிரி தெரியலையேன்னு கேட்டான். கடைசியில ராமன் கிட்ட போய் கும்பகர்ணன் பேசியது என்ன தெரியுமா?
எனக்கு எதுவும் வேண்டாம், எங்க அண்ணன் எப்படியும் என் தம்பியை கொன்னுடுவான், அவனை காப்பாற்று என்று அண்ணன் மீது மாறாத அன்பும் தம்பியின் மீது தாழாத அன்பும் கொண்டவனாக கும்பன் இருந்தான். இன்று நமக்கு இருக்கா? ஆட்சியை தூக்கி கொடுத்த உடனே வேண்டாம் என்று சொன்னதை பரதனை உயர்வாக பேசினார்கள். அவன் அறத்தில் பிறந்தவன்ங்க, பரம்பொருளோட பிறந்தவன். அவன் சொல்றதுல என்ன சிறப்பு இருக்கு? வீடனன் சொல்றான், எனக்கு அவன் தந்த செல்வத்தை இலங்கையும் அரசும் எல்லாம் நினக்கு நான் தருவேன், உன் ஏவலின் படி நான் நிற்பேன்னு சொன்ன போது கூட, டேய் போடா, நீர்க்குமிழி போன்றதுதான் இந்த வாழ்வு, எனக்கு இது வேண்டாம், நான் அவனுக்காக உயிர் கொடுத்துட்டு போறேன், அந்த பதவியை அடைய வேண்டும் என்று நான் விரும்பவில்லை, நீதான் அந்த பதவிக்கு பொருத்தமானவன் என்று தம்பிக்கு தூக்கி கொடுத்த பெருமை கும்பனுக்கு இருந்தது. இன்னைக்கு இவ்வளவு சொத்து சண்டையும் பங்காளி சண்டையும் கும்பகர்ணனை எடுத்துக்காட்டா காட்டி இருந்தா வந்திருக்குமா? இவ்வளவு வழக்குகள் நீதிமன்றங்கள்ல இருந்திருக்குமா? கும்பனை எந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கிறோம் என்பதில் தான் இருக்கிறது. அடிப்படையில் அன்பும் நன்றி உணர்ச்சியும் மிகுந்தவனாக கும்பன் இருந்தான் என்பதுதான். இன்னொன்னு ஐயா மாது ஐயா பேசும்போது சொன்னாங்க, ஆவில ஆரம்பிக்குது, அறம் செய்ய விரும்புன்னு தான் சொன்னாங்கன்னு. ஐயா, அறத்தை விரும்பினால் செய்யலாம், ஆனால் நன்றி இருக்கிறதே அது கடன். நன்றி கடன், நீங்கள் திருப்பி செலுத்தியே ஆக வேண்டும், அதை வட்டியோட திருப்பி செலுத்தியே ஆக வேண்டும். இந்த நன்றி உணர்ச்சி இன்றைக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது. இனம், நீ அண்ணனை பார்த்து என்ன சொல்றான் பாருங்க, சிட்டர் செயல் செய்திலை குலச்சிறுமை செய்தாய்னு தன்னுடைய இனத்துக்கே கெட்ட பேரை உண்டாக்கிட்டேன்னு சொல்லும் போது ஒரு இனப்பற்று இருந்தது. அந்த இனப்பற்று நம்மிடம் இருக்கிறதா? இளைஞர்களிடத்தில் நாம் எடுத்துக்காட்ட வேண்டிய பாத்திரம் என்பது இன்றைக்கு பெருமளவில் நன்றி மறந்தவர்களாக, இனப்பற்று இழந்தவர்களாக, இயற்கையை மறந்துவிட்டு இருக்கிறோமே. இயற்கையின் மீது நமக்கு நன்றி உணர்ச்சி இருக்கிறதா? இருந்திருந்தால் இத்தனை பெரிய பேரழிவை வயநாடு சந்தித்து இருக்குமா? கம்பெனியில் ஒரு பாத்திரம், இன்னொன்னு சொன்னாங்க, தூங்குறான் தூங்குறான் தூங்குறான். பெருமக்களே, சில பேர் தூங்காமல் விழித்துக் கொண்டே இருப்பதும் பல பேர் விழித்துக் கொள்ளாமே இருப்பதும் தான் இந்த உலகம் சந்திக்கிற பல அநீதிகளுக்கு காரணமாக இருக்கிறது. தூங்கிக் கொண்டிருந்த கும்பகர்ணன் தெளிவாக இருந்தான். மது உண்டு குடித்துக் கொண்டே இருந்த கும்பகர்ணனுக்கு தெரிந்தது, வேறொரு குலத்தான் தேவியை நயந்து சிறை வைத்த செயல் நன்றி இல்லை என்று அவனுக்கு தெரிந்தது. விழித்துக் கொண்டு இருந்த ராவணனுக்கு அது தெரியவில்லை. நான் மறந்துவிடக் கூடாது. இன்னும் சொல்ல போனா, இன்னும் கூட நான் பகடியாகவே சொல்லுகிறேன், மனிதன் நல்ல வேளை 6 to 8 மணி நேரம் உறங்குகிறான், அதனால்தான் இன்னும் இயற்கை கொஞ்சம் உயிரோடு இருக்கிறது. இல்லை என்றால் மொத்தமும் முடிந்திருக்கும். இப்போது நிலவில் கால் வைக்கிறதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், பின்பாண்டு அதில் கை வைக்க தொடங்கி விடுவான். தலைப்பு, இன்றைய சூழலில் இன்றைய இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் கம்பனின் கதாபாத்திரம் என்பது அரக்கர் குலத்தில் பிறந்தாலும் சூழ்நிலைகளை காரணம் காட்டி அறத்தின் வழி நிற்காமல் போனவன் இல்லை கும்பன். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அறம், அவன் வழியில் அவன் அறத்தோடு தான் இருந்தான். முடிவுல ராமன் கொன்றதாக சொல்கிறோம், நான் இப்படி சொல்கிறேன், அவன் உயிரை ராமன் எடுக்கவில்லை, கும்பன் நன்றிக்காகவும் அன்பிற்காகவும் தன் உயிரை கொடுத்தான் என்பதுதான் உண்மை. அன்பும் நன்றியும் உள்ள ஒரு மனிதனை யாராலும் கொல்ல முடியாது, அவன் தான் உயிரை கொடுப்பான் என்று சொல்லி எடுத்துக்காட்டாக விளங்கும் கதாபாத்திரம் கும்பகர்ணன் தான் என்பதை இந்த அவையில் உறுதி செய்து, நன்றி மறப்பது நன்றென்று. இந்த அவையில் அதிகம் பேசப்பட்ட வார்த்தை நன்றிதான். ஆனால் நன்றியே வேண்டாம் என்று டிசி கொடுக்க சொல்லுகிறார்கள். என்ற நன்றி உணர்வோடு சென்னை கம்பன் கழகத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தொண்டில் சிறந்த லக்குவனி என்ற அணியின் சார்பாக பேசுவதற்கு அன்பு சகோதரி திருமதி மகேஸ்வரி சத்குரு அவர்கள் வருகிறார். எந்த நியாயமும் தர்மமும் இல்லாத ஒரு கூட்டத்திற்கு முன்பாக நின்று கொண்டு அறமே வெல்லும் என்று அவனுக்கு சொல்லி, ராவணனை இன்று போய் போருக்கு நாளை வா என்று சொல்லி, தொண்டினுடைய அறத்தினுடைய ஒரு சூட்சும தரிசனம் தந்தவன் அறத்தின் தலைவன் ராமன். அந்த ராமபிரானுக்கு ஒரு உயிர் காக்கும் காவலனாக இருந்தவனும், தொண்டனாக பணிவிடை செய்து தாசாதி தாசனாக இருந்தவனும், தலைவன் துவள்கின்ற போதெல்லாம் தாங்கு தளமாக இருந்தவனும் ஆகிய தொண்டிற் சிறந்த லக்குவனே இன்றைய இளைஞனுக்கு எடுத்துக்காட்டான பாத்திரம் என்று சொல்லலாம். நடுவர் அவர்களே, இதுக்கு எவிடன்சஸ் கட்டாயமா சொல்லணும்.
என சாட்சியம் இல்லாத எதுவும் சரியாக இருக்காது சொன்னாங்க. அதாவது தொண்டு செய்கிறவங்களை பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவங்களையும் இவங்களையும் குறை சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. தனக்கு என்ன வேலையோ தன் தலைவனுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் தான் தொண்டிற் சிறந்தவன் செய்வான். அத்தகைய தொண்டிற் சிறந்த இளைஞர்கள் தான் இன்றைக்கு வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதம். ஒரு காவல் வீரன் எப்படி இருக்கணுமோ அதுக்கு எடுத்துக்காட்டு யார் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக லக்குவன் தான். வனம் செல்கின்றான் ராமன். வனம் செல்கின்ற பொழுது பின்னே செல்கின்றான். எப்படின்னா, உனக்கு தீங்கு நேராமல் உன்னை காக்கும் கடமை எனக்கு உண்டு. உனது புகழுக்கு களங்கம் ஏற்படுமானால் நான் அதை தட்டி கேட்பேன் என்று கட்டியம் கூறுகின்றான் லக்குவன். எப்படி சொல்றான்னா, அதை கம்பனுடைய வார்த்தைகள்ல சொல்லணும். நீலோத்பல மலர் பூத்திருக்கும் அந்த நீர் தடாகத்திலே எப்படி அந்த நீலோத்பலரையும் நீரையும் காக்கின்ற மீன் இருக்கின்றதோ அப்படி நீராக நீயும் நீலோத்பல மலராக சீதையும் இருக்க அந்த நீரையும் நீலோத்பல மலரையும் காக்கின்ற ஒரு மீனாக நான் இருப்பேன் என்று லக்குவன் கூறுகின்றான் என்று சொன்னால் இப்படித்தான் தொண்டன் இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் இல்லைங்களா? நீருளையெனில் மீனும் நீளமும் பாருளையெனில் யாவும் பார்ப்புரின் பாருளையெனில் யாவும் பார்ப்புரின் நார் உள தனு உளாய் நானும் சீதையும் என்று தனது தொண்டுக்கு சாட்சியம் கூறுகின்றான். லக்குவனின் பிணைப்பு எப்படின்னா, வான் உயர பறக்கின்ற ஒரு பருந்தின் நிழல் போல லக்குவன் தொண்டனாக இருந்தான் ராமனுக்கு. அப்ப ராமன் கானகம் சென்றான் என்ற செய்தியை கேட்டவுடன் பரதன் சொல்கின்றான், கன்றுக்குட்டி எப்படி தாய் பசு பின்னே போயிருக்குமோ அப்படி லக்குவனும் சென்றிருப்பானே என்று கூறுகின்றான் என்று சொன்னால் அறத்திற்காக பாதாடுகின்ற அவர்கள் யோசிக்க வேண்டும். பரதனே டிக்ளேர் செஞ்சுட்டான் லக்குவன் தான் தொண்டில் சிறந்தவன் என்பதை. அதை கன்றும் தாயும் போவன கண்டும் களியீரே என்று சொல்கின்றான். அடுத்து தொண்டனாக இருப்பவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் இளைஞர்கள் இன்னைக்கு பார்க்கணுங்க. தொண்டனாக இருப்பவன் தன்னுடைய தலைவனை காக்கின்றவனாக மட்டுமல்லாமல் தீர விசாரிப்பு இருக்க வேண்டும். எப்பொழுதுமே தொண்டர்கள் தலைவன் பின் நிற்கின்ற பொழுது ஒரு 360 டிகிரி சுழல் பார்வையில இருக்கணும். அதை லக்குவன் செய்கின்றான். மாயமான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 3 முறை அவன் மாயமான் பின்னே போக வேண்டாம் என்று தடுக்கின்றான். முதல் முறை இல்ல, அது பொய்மான். 2வது முறை சொல்றான், இது வினையினால் செய்த பயனாக இங்கே வந்து நிற்கிறது, போக வேண்டாம் அண்ணா. 3வது முறை ராமன் சொல்கின்றான், நான் வேட்டைக்கு போகின்றேன் என்று. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வேட்டைக்கு சென்றது கிடையாது. முன்னின்ற முறையின் நின்றார் முனித்தில வேட்டம் முற்றல். ஆகவே நீ வேட்டையை முழுவதும் ஒதுக்கி அந்த வேட்டைக்கு நீ போகக்கூடாது என்று தடுக்கின்றான். அப்போ ஒரு தொண்டன் எப்படி இருக்கணும்னா, தலைவன் ஏதாவது மாறி செய்கின்ற பொழுது அதை மாற்றி திசை திருப்பக்கூடிய ஒரு தொண்டனாக இருந்தால்தான் தலைவன் ஜெயிக்க முடியும் என்பதுதான் உண்மை. அப்போ லக்குவனிடம் ராமன் சொல்றான், உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நீ சீதை பார்த்துக்கோ, நானே போய் மானை பிடிச்சிட்டு வரேன்னு போறார். போனவர் என்னாச்சு, அதுக்கு நடந்த விஷயம்லாம் நமக்கு தெரியும். அப்போ இந்த 3 முறையும் லக்குவன் தடுத்தும் கூட ராமன் செல்கின்றான். இங்கே ஒன்ன பார்க்கணுங்க, தலைவன் தொண்டனை திட்டினாலும் சரி அல்லது தொண்டனை எள்ளி நகையாடினாலும் சரி, அந்த தொண்டன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்தவன் லக்குவன். அத்தகைய தொண்டர்கள் இன்றைக்கு இருந்தால் மிகச்சிறந்த தலைவர்கள் உண்டாவார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது, இல்லைங்களா? இப்போ சீதையின் கோபம், ராமனின் எல்லம், இது எதுவுமே ஒன்றும் செய்யல. தளர்ந்து நின்ற ராமனை, அதுதான் ரொம்ப முக்கியம், தன்னிறக்கத்துடன் தளர்ந்து நின்ற ராமனை மீட்டுருவாக்கம் செய்து ஒரு மிகச்சிறந்த தொண்டனாக விஸ்வரூபம் எடுக்கின்றான் லக்குவன். இது திருமுருக ஆற்றுப்படை மாதிரி, இது லக்குவன் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லலாம். நடுவர் அவர்களே, ராமனின் நிலை எப்படி இருக்குன்னா, இந்த சீதையை காணோம் என்று சொன்ன உடனேயே அவனுடைய மனம் உடலை விட்டு பிரிந்து போகிறது. இப்ப என்ன ஆகுது, மண் சுழல்கிறது, மலைகள் சுழல்கின்றன, சூரியனும் சந்திரனும் சுழல்கின்றன என்று கம்பன் எழுதுகின்றான். அப்போ லக்குவன் ஆற்றுப்படுத்துகின்றான், இல்லை நம்ம போய் முதல்ல சீதையை தேடுவோம் என்று தேடுகிறார்கள். திக்கிலே செல்கின்றார்கள். அந்த சமயத்துல ராமன் சொன்ன ஒரு விஷயத்தை மாற்றுகின்றான் லக்குவன். சடாயு இறந்துட்டார்,
பார்த்த உடனே சொல்றார், என்னுடன் சேர்ந்தவர்கள் எல்லாம் இறக்கிறார்கள். என்னை மகனாக பெற்றதால் தந்தை தசரதன் இறந்தான். இதோ இப்பொழுது மறுதந்தையாக இருக்கின்ற சடாயுவும் இறந்தார். மனைவியாக கணவனாக என்னை பெற்றதால் நான் சீதையையும் தொலைத்தேன். என் ஆண்மையே தொலைந்தது. இனி நான் வாழ மாட்டேன் என்று சொல்கின்ற பொழுது, அண்ணலே நீர் துவண்டால் இது எல்லாமே வீணா போயிருன்னு விதியின் தன்மை இது என்று, அன்னைக்கு நதியின் பிழை என்று நறும்புணல் இன்மையற்றே பதியின் பிழை என்று பயந்து நம்மை புரைந்தால், மகனின் பிழை என்று மைந்த விதியின் பிழை இதற்கு நீ எண்கொள் வெகுண்டது என்று ராமன் சொன்ன அதே வார்த்தையை 13 வருஷம் கழிச்சு அண்ணனுக்கே ஒரு தொண்டனாக நின்று லக்குவன் சொல்கின்றான் என்பதை இங்க நம்ம கவனிக்கணும். அதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவன் சொல்லாலேயே அவனை மீட்டுருவாக்கம் செய்கின்ற ஆற்றுப்படுத்துகின்றான் லக்குவன் என்பது இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். தலைவன் துன்பப்படுத்தும் போது தன் உயிரையும் பொருட்படுத்தாது காக்க வேண்டும் என்பதற்கு நிச்சயமாக லக்குவன் ஒரு உதாரணம். தண்ணீர் தாகம் எடுக்குது. ராமர் கேட்கிறார், எனக்கு தண்ணி வேணும். உடனே தேடி போகின்றார். போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிருது. உடனே ராமர் சொல்றாரு, ஐயோ என் உயிர் காவலின் நின்று இமையாதவன் வரத்தாமதம், நான் இனி இறப்பதே மேல் என்று வாழி எடுக்கின்றான். அண்ணனை பற்றி என்று சொல்லுவதை விட தந்தையை பற்றி தெரிந்திருக்கின்றான், தலைவனை பற்றி தெரிந்திருக்கின்றான் லக்குவன். எங்கே அவன் தற்கொலைக்கு முயன்று விடுவானோ என்று உடனே அயோமுகியினுடைய மூக்கை அறிந்து அவள் கூக்குரலை வைத்து இவனை தடுத்தாட்கொள்கின்றான் என்று சொன்னால் இதுதான் லக்குவனினுடைய உபாயம் என்று. இதோட முடிச்சுக்கிறேன் நடுவர் அவர்களே. லக்குவனின் அதிதொண்டு மனப்பான்மையால் ராமன் வீறு கொண்டு உண்டி பறக்கும் உத்வேகத்துடன் இப்படி சொல்றான். எப்படின்னா, டிக்ளேர் பண்ணது ராமனே டிக்ளேர் பண்ணது நடுவர் அவர்களே, தொண்டிலே சிறந்தவன் லக்குவன் தான் அப்படின்னு. அதாவது பிரிபவர்கள் எல்லாம் பிரிஞ்சு போகட்டும், என்னை விட்டு போனவங்க எல்லாம் போகட்டும், வர்ற எல்லா கஷ்டமும் எனக்கு வரட்டும், ஆனா நீ இருக்க பாரு, நீ இருக்கிற பொழுது என்னால் வருகின்ற துன்பமெல்லாம், எனக்கு வருகின்ற துன்பமெல்லாம் எப்படி பணியை அதாவது சூரியனை பார்த்தவுடன் பனி விலகுகின்றதோ அப்படி விலகும் என்று சொல்கின்றான் என்று சொன்னால், ஒரு தொண்டன் அப்படின்னா ஒரு நீட்சி கொண்டு வரணும். தொண்டனாக முதல்ல லக்ஷ்மணனை பார்த்த பிற்பாடுதான், லக்குவனை பார்த்த பிற்பாடுதான் குகன் தொண்டனாக மாறுகிறான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா சுக்ரீவன் தொண்டனாக மாறுகின்றான். அப்படிதான் விபீஷணன். அப்போ ஒரு தொண்டர்களினுடைய நீட்சி அதுதான். குகன், சுக்ரீவன், அனுமன், விபீஷணன் என தொண்டர் படையின் நீட்சி லக்குவன் என்கின்ற ஒரு தொண்டனால் வந்தது என்று சொன்னால், அதே நீட்சியாக இன்றைய இளைஞர்களும் வருவார்கள் என்பதுதான் இந்த கம்பன் கழகத்தினுடைய சத்திய பிரமாணமாக இருக்கும். அதுவே சாசனம் என்று சொல்லி அரப்பளீஸ்வர சதகத்தின் கூற்றுப்படியே தந்தை சொல் மாறாதவன், முன்னர்க்கு ஆனவன், சுமித்திரை சுதனாகிய தொண்டர்பிரான் லக்குவனே இன்றைய இளைஞனுக்கு ரோல் மாடல், மென்டார். நாராயணன் என்கின்ற நாக் கமிட்டி கூறியபடி என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நிச்சயமாக தொண்டனில் சிறந்தவன் லக்குவன், தம்பியரில் சிறந்தவன் லக்குவன் என்று சொல்லுவதை விட ஒரு தலைவனை இந்த உலகிற்கு இனம் காட்டிய தொண்டன் லக்குவன். அத்தகைய லக்குவன் தான், அத்தகைய தொண்டன் தான் இன்றைக்கு இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனி பட்டிமண்டபத்தினுடைய 3வது சுற்று ஆரம்பமாகிறது. இளையோர்கள் பேச இருக்கிறார்கள். முதலிலே அக்கா ராஜகுமாரன் அவர்கள், ராஜாராமன் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய வாதத்தை முன்வைப்பார். ராஜகுமாரனாக இருந்திருக்க வேண்டிய ராமன் தான், ஆனால் காப்பியம் அப்படி அமைக்க பெறவில்லையே. ஆகவே பெயர் மாறி போனாலும் குணமாறி போகாத ராஜாராமனின் வணக்கங்கள். அவை மேடை தாங்காது என்கிற ஒரே காரணத்திற்காக கீழே அமர்ந்திருக்கிற அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்களை பரிமாறி, நீதியரசர் மகராஜன் அவர்கள் ஒரு அரவிந்தருடைய ஒரு மொழிபெயர்ப்பு நூலை முன்னுரையில் இப்படி சொல்லுகிறார்: வங்காளத்தில் இருந்து மொழிபெயர்த்ததை விட கம்பன் எழுதியிருக்கிற காப்பியத்தில் இருக்கிற ஒரு கூடுதல் தன்மை என்ன தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை,
இதிகாச ஒய்யாரம் தமிழில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை இந்த மேடையில் பதிவு செய்தே ஆக வேண்டும் என்கிற ஒய்யாரத்தோடு இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன். கம்பன் நமக்கு தந்திருக்கிற இந்த காப்பிய ஒய்யாரம், இதிகாச ஒய்யாரம் இருக்கிறதே, அந்த ஒய்யாரத்தின் பூரிப்பில் 50 ஆண்டுகள் அல்ல 500 ஆண்டுகள் கம்பனை குறித்து நம்மால் பேச முடியும். அவர் அதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், கம்பனை இன்னமும் உயர்த்தி பிடிக்கிற தன்மை எதுவென்றால் கம்பனில் வெளிப்படுகிற சுயத்தன்மை, சுயம்பு தன்மை. அந்த சுயத்தன்மையை கம்பன் எல்லா கதாபாத்திரங்களில் வைத்திருந்த போதும் பரதனிடமிருந்து வெளிப்படுகிற அந்த கதாபாத்திரத்தின் சுயத்தன்மையை தான் இந்த மேடையில் அடையாளப்படுத்துவதற்கு அவனுடைய அண்ணனாக, அவனுடைய இளவலாக, அவனுடைய எல்லாமுமாக இந்த ராமன் நிற்கிறேன். என் அன்பிற்கினியவர்களே, நீங்க இலக்குவன் சொன்ன உடனே உங்க கண்ணை மூடிக்கிட்டு வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தையை சொல்லுங்க. இலக்குவன் அப்படின்னு சொன்னா அவன் கோவக்காரன். ஆதிசேஷனுடைய உருவம் என்ன பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் தொட்டதுக்கெல்லாம் சீருவான் இல்லையா? அவன் ஒரு எரிமலையின் சீற்றம் இல்லையா? கும்பகர்ணன் சொன்ன உடனே அவங்க முதல்ல வருகிற பிம்பம் எது? உறக்கத்தின் உருவம். பரதன் சொன்ன உடனே நமக்கு வருகிற விஷயம் எது? அறத்தின் அடையாளம். பரதன் அறத்தின் அடையாளம், இலக்குவன் ஒரு எரிமலையின் சீற்றம், கும்பன் உறக்கத்தின் உருவம். இன்னும் இப்படி சொல்லுகிறேன், கும்பன் புலம்பல் காப்பியம். கும்பன் புலம்பல் காப்பியம். எதிரில் இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சோ, நான் அறம் எல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் நான் அந்த அணிக்கு போக முடியாது, ஆகவே நீர்கோல வாழ்வை நச்சு, நீ போனாலும் இப்படிதான் வாழ்க்கை நிலையாமையாக இருக்கும் என்று புலம்பி கழிக்கிற கும்பனையா கொண்டு போய் அடையாளப்படுத்த போகிறீர்கள் இன்றைய இளைஞனுக்கு? அறம் எது என்று தெரிந்த பிறகும் நான் அதன் பக்கம் போக முடியாது, செஞ்சோற்று கடன் என்று சொன்னால், என்னுடைய அணியில் இருந்து சொன்னாரே மோகன சுந்தரம் அவர்கள் சொன்னதை போல, நாம் இன்று கூலிப்படைக்கு அத்தனை பேருக்கும் ஒற்றை ஷீல்ட் என்று சொல்லுவோமே, ஒற்றை கேடயமாக இருப்பது செஞ்சோற்று கடனுக்காக அறத்தை தாண்டி என்னால் செய்ய முடியும் என்று சொன்னால், அறத்தை கொண்டு போய் எங்கே வைப்பது? இன்னைக்கு செய்கிற இளைஞர்கள் முழுக்க என்ன அவங்க கிட்ட இல்லாம இருக்கு? இது செஞ்சா தப்பு, இது செஞ்சா கடவுளுக்கு பதில் சொல்லணும், இது செஞ்சா பிழை, நம்முடைய மரபுக்கே அது பிழையாக இருக்கும் என்று சொன்னால், அதற்கெல்லாம் அஞ்சுகிற இளைஞர் கூட்டம் இன்று இல்லை. மாரல் ஃபியர் என்பது இல்லாமல் இருக்கிறது. அந்த மாரல் ஃபியர் யார்கிட்ட இருந்தது என்றால் அது பரதனிடம் இருந்தது. அதனால்தான் தனக்கு ஷார்ட்கட்ல வந்த வெற்றியை வேணான்னு தூக்கி போடுறான். எப்படி வந்துச்சு அவனுக்கு வெற்றி? அம்மா வாங்கி கொடுத்தா, அண்ணனுக்கு அப்புறம் வர வேண்டிய பதவி அவனுக்கு ஒரு நொடியில் அம்மா வாங்கி கொடுத்தா, ஷார்ட்கட்ல வந்த வெற்றி. இறையன்பு இப்படி சொல்லுவார், சில நேரம் நேர் வழிகளை விட குறுக்கு வழிகள் மிகவும் சவாலானது மட்டுமல்ல, அது சந்து பொந்துகளில் எல்லாம் உங்களை கொண்டு சேர்த்து விடும். அப்படித்தான் பரதனுக்கு குறுக்கு வழியில் வந்த இந்த வெற்றி மிக சிக்கலை தந்தது. அதை பரதன் உணர்ந்தான். நான் இப்படி சொல்றேங்க, பரதனுக்கு ஷார்ட்கட்ல வெற்றி கிடைச்சது. அவன் ஒரு நொடி அதை ஒத்துக்கிட்டான. அரண்மனையின் நிழல் கூட தன் மீது படியக்கூடாது என்பதற்காக நந்தி கிராமத்திலே குடிசை கட்டி வாழ்ந்தான். ஏன் தெரியுமா? அரண்மனையின் நிழல் விழுந்தால் அது அதிகாரத்தின் நிழலாக மாறிவிடும், அதிகார போதை வந்துவிடக் கூடாது என்பதற்காக நந்தி கிராமத்தின் நகர்ந்து ஒரு நகரத்தை தனக்காக அமைத்து வாழ்ந்தான் என்றால் அவன்தான் இன்றைய இளைஞர்களுக்கு ஆதர்சனமாக இருக்கும். த மாரல் ஃபியர். இன்னொன்று சொல்லட்டுமா? இளைஞர்களுக்கு இன்று இருக்க வேண்டிய மிகப்பெரிய குணம், தகுதி எது இல்லை என்றால் முடிவெடுக்கிற திறன். என் நடுவர் அவர்களே, நான் ஒரு எளியனாக கம்பனை தொடர்ந்து வாசிப்பவனாக உங்களிடம் கேட்கிறேன் ஒரு கேள்வி, நீங்களே பதிலளியுங்கள். ராமனை காட்டிலிருந்து நாட்டிற்கு மன்னனாக அழைத்து வருவதென்று முரசறைந்து விட்டுதான் பரதன் நாட்டை விட்டு கிளம்புகிறான். ஆனால் அந்த முயற்சி பலிதம் தரவில்லை. ராமன் தெளிவாக முடிவில் இருக்கிறான். இல்லை, தந்தை சொல் மீறுவது நம் மரபில் கிடையாது, நான் வாய்மையை காப்பாற்ற போகிறேன், நான் நாட்டிற்கு வருவதில்லை. ராமன் திண்ணமாகிவிட்டான். பரதன் ஒரு அதற்கு முன்பாகவே திண்ணமான முடிவில் இருந்தான். நான் அரியணை ஏற போவது இல்லை. 2 பேர் இப்ப அந்த காட்சியில் ஒரு க்ளோஸ் ஃப்ரேம் வைக்கிறார் கம்பர். பரதனுடைய முடிவு, ராமனுடைய முடிவு, 2 பேரும் விடாப்பிடியா இருக்கிறான். இப்போ ஒரு தீர்வு எடுக்கணும், இப்போ ஒரு டெசிஷன் எடுக்கணும். அந்த டெசிஷன் யார் எடுக்கிறார்? பரதன் எடுக்கிறான். என்னன்னு எடுக்கிறான்? நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது, ஐயா ஓவியமா வரைஞ்சு வச்சிருக்காரு, அரியணையில் பாதுகையை ஏற்றுவது இல்லையா? இந்த டெசிஷன்
இன்றைக்கு வாழ்க்கை உங்களை இக்கட்டான சூழ்நிலைகள் கொண்டு போய் நிறுத்துகிற பொழுது எவ்வளவு தெளிவாக தீர்க்கமாக முடிவெடுக்கிறீர்களோ அந்த முடிவு காலத்தினுடைய நீட்சி எல்லாம் உங்களை வெற்றியாளனாக அறிவிக்கும். நான் இப்படி பார்க்கிறேன், பழிக்கு அஞ்சுகிற பாங்கும் மரபை மீறாத மாண்பும் தீர்வை தருகிற நோக்கமும் தீர்க்கமும் இருந்த ஒரு கதாபாத்திரம் என்றால் அவன் பரதன். பரதன் எடுத்த அந்த ஒற்றை முடிவு, அதை இந்த பாடல் வரியாக நமக்கு கம்பன் தருகிறான். விம்மினன் பரதனும் அழுவறான், வேறு செய்வது ஒன்று இன்மையின் அரிது, முடிஞ்சாச்சு, அரிது என எண்ணி ஏங்குவான், செம்மையின் திருவடி தலம் தந்தீக, உங்களுடைய பாதுகையை எனக்கு தாருங்கள் என்று பரதன் ஒரு முடிவுக்கு எய்தினானே. காம்ப்ரமைஸ் டீட், நடுவு நிலைமை. அந்த நடுவுல ரெண்டு பேருக்கும் நீயும் உன்னுடைய மரபை மீறாதே, நானும் என்னுடைய மரபை மீறவில்லை, ஆனால் அரியணையில் ராமனின் அடையாளமாக பாதுகையை ஏற்றுவது என்று பரதன் எடுத்த இருக்கிறது. அந்த முடிவுதான் இளைஞர்கள் இன்றைய காலத்தில் பரதனிடமிருந்து கற்க வேண்டிய மிகப்பெரிய குணாதிசயம். வாழ்க்கையில் உங்களுக்கு சிக்கல்கள் நேர்கிற பொழுது உங்களுக்கு when we are in crossroads என்று சொல்லுவோமே, அப்படி நீங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டிய தருணத்தில் யாரை மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் பரதனை நினைத்துக் கொள்ளுங்கள். நான் நடுவரிடம் கேட்ட கேள்வி இதுதான். இதற்கு முன்பாக பரதன் செய்ததை போல யாரேனும் பாதுகையை அரியணையில் ஏற்றி இருக்கிறார்களா? இல்லை, பரதன் செய்த செய்கையை யாராவது தவறென்று பேசி இருக்கிறார்களா? மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், தாயர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அயோத்தி ஆனந்தத்தில் திளைத்தது, இதுவாவது நமக்கு கிடைத்தது என்று இந்த முடிவெடுக்கிற திறமைதான் இன்றைய இளைஞர்களுக்கு வேண்டும். அந்த திறமை இவர் இருந்து விட்டால் அவர்கள் நல்ல தொண்டனாக இல்லை. நீங்கள் சொல்வதை போல் தொண்டனெல்லாம் தயார்படுத்த வேணாம். ஒவ்வொரு இளைஞனையும் நாங்கள் தலைவனாக பார்க்கிறோம். அந்த தலைமைக்குரிய அத்தனை பாங்கும் மாண்பும் நோக்கமும் தீர்க்கமும் ஒருங்கே பெற்ற ஓர் உரு பரதன் 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 என்றை நாங்கள் எந்த மேடையில் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஏனென்றால் அதை நேர்த்தியாக கம்பன் வடிவமைத்து கொடுத்திருக்கிறான். அதை ஒய்யாரமாக இந்த மன்றம் நமக்கு செயல்படுத்தி கொடுத்திருக்கிறது. என் அன்பிற்கினியவர்களே, தலைவர்களை சினிமா கொட்டகையில் தேடாதீர்கள், இலக்கிய மன்றங்களில் தேடுங்கள். அந்த இலக்கிய மன்றங்களில் பரதனை போல ஒரு தலைவனை நீங்கள் தேடி அடைந்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையின் தீர்க்கம் வெற்றியாக இருக்கும் என்று சொல்லி உறங்கி கழித்த கும்பனையும் சீரியே கழித்த இலக்குவனையும் அடையாளப்படுத்துகிற பொழுது இந்த இளைஞர்கள் எதை கொண்டு செல்ல முடியும்? ஆனால் அறத்தை கடைசி வரை பழிக்கஞ்சி காப்பாற்றிய பரதனை அடையாளப்படுத்துகிற பொழுது, மாரல் ஃபியர் இருக்கிற இளைஞர்களை உருவாக்குகிற பொழுது வெற்றி அவர்களின் வாசலில் வந்து நிற்கும் என்று சொல்லி அந்த அவைக்கு நன்றி பாராட்டி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம்.